ஓசூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க புதையல் எடுத்துத் தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய 10 பேர் அடங்கிய கும்பல் போலீசார் குண்டோடு கைது செய்துள்ளனர். புதையல் எடுப்பதாக கூறி புருடா விட்டு லட்சங்களை சுருட்டிய கும்பல் சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 46 வயதான ராதம்மா. இவரது கணவர் குள்ளப்பா. ராதம்மா அப்பகுதியில் கால்நடைகளை வளர்த்து பால் கறந்து விற்பனை செய்து வருகிறார். ஆஞ்சநேயர் மீது தீவிர பக்தி கொண்ட ராதம்மா தனக்கு சொந்தமான நிலத்தில் ஆஞ்சநேயருக்கென கோயில் ஒன்றை கட்டி தினமும் பூஜை செய்து வருகிறார். இந்நிலையில் பெங்களூருவைச் சேர்ந்த கும்பல் ஒன்று வீட்டில் வாஸ்து பூஜை செய்து கொடுப்பதாக கூறி ராதம்மாவின் கணவர் குள்ளப்பாவை அணுகியுள்ளது. அந்த கும்பல் ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி பார்த்துவிட்டு ராதம்மாவிற்கு கடவுள் அனுகிரகம் உள்ளதாக கூறி அவர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த நிலத்தில் புதையல் உள்ளதாகவும் சிறு பூஜை நடத்தி அந்த புதையலை எடுத்து தருவதாக கூறியுள்ளது. நம்பிக்கை ஏற்படும்படி அந்த கும்பல் கூறியதால் ராதம்மாவும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். உடனே தடபுடலாக பூஜை செய்த அந்த கும்பல் தாங்களே எடுத்து வந்திருந்த 2 சிறிய பானைகளை மறைத்து வைத்து புதையல் கிடைத்து விட்டதாக கூறி எடுத்து வந்துள்ளனர். அதில் ஒரு சிறிய பானையில் 2 தங்க காசுகள் புதையலாக கிடைத்துள்ளது என எடுத்து கொடுத்துள்ளனர். அதில் ஒரு தங்க காசை எடுத்து ராதம்மாவிடம் கொடுத்து வேண்டுமென்றால் இதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர். ராதம்மாவும் அவரது கணவர் குள்ளப்பாவும் நாணயத்தை பெற்றுக்கொண்டு அதை அடகு கடையில் கொடுத்து சரிபார்த்துள்ளனர். அது தங்கம் என்று தெரிந்தவுடன் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து உண்மையான புதையல் பூமியின் அடியில்தான் உள்ளது, அது பெரிய புதையல் என்றும் அதற்கான பூஜை செலவிற்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் அந்த கும்பல் கூறியுள்ளது. அதே நேரம் நாங்கள் இங்கே தங்குவதற்கும் எங்கள் சாப்பாடு செலவுக்கும் மேலும் 4 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். பெரிய புதையல் கிடைக்கும் என்று நம்பி 8 லட்சம் ரூபாய் பணத்தை ராதம்மா கொடுத்துள்ளார். இதையடுத்து ராதம்மா வீட்டின் அருகே கடந்த 23ஆம் தேதி மீண்டும் பூஜை செய்த கும்பல் தாங்கள் செட்டப் செய்து மறைத்து வைத்திருந்த பெரிய பானை ஒன்றை எடுத்து கொடுத்துள்ளனர். அந்த பானையை உடனே திறக்கக்கூடாது என்றும் 40 நாட்கள் பூஜை செய்த பின்தான் திறக்க வேண்டும் என கூறியுள்ளது அந்த கும்பல். பூஜை முடிவதற்குள் திறந்து பார்த்தால் இரத்த வாந்தி எடுத்து இறந்து விடுவீர்கள் என பயத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அது மட்டுமன்றி அந்த புதையலை வாங்குவதற்கு ஒரு நபரையும் அவர்களே ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த நபர் 2.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொண்டு வந்திருப்பதாக கூறி ஒரு பெட்டியை கொடுத்துள்ளார். அட்வான்ஸ் பணப்பெட்டியையும் புதையில் உள்ள பானையையும் பூஜைகள் முடிந்த பின் ஒரே நேரத்தில் தான் திறக்க வேண்டும் என கூறிவிட்டு அந்த கும்பல் சென்றுள்ளது. சில நாட்கள் கழித்து அந்த கும்பல் மேலும் எங்களுக்கு பணம் தேவை என ராதம்மாவிடம் கேட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் ராதம்மாவின் மகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஒரு முடிவுக்கு வந்த அவர் புதையல் இருப்பதாக கூறிய மண்பானை மற்றும் பணம் இருப்பதாக கூறிய பெட்டியை உடைத்து பார்த்துள்ளார். அதில் ஒன்றும் இல்லாததை கண்டு குடும்பமே அதிர்ச்சி அடைந்துள்ளது. புதையல் இருப்பதாக கூறி தங்களை ஒரு கும்பல் ஏமாற்றியதை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர். இந்த நூதன மோசடி குறித்து நல்லூர் காவல் நிலையத்தில் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கிய போலீசார் மோசடி கும்பல் வந்த காரின் பதிவெண்ணை கொண்டு அவர்களது இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். அந்த கும்பல் தங்கியிருந்த தனியார் விடுதிக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த 10 பேரடங்கிய கும்பலை கூண்டோடு சுற்றி வளைத்து கைது செய்தனர். பிடிபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த மோசடியில் தொடர்புடைய 3 பெண்களை தேடி வருகின்றனர். புதையல் எடுப்பதாக கூறி 8 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டைய போட்ட கும்பல் சிக்கியிருப்பது அப்பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.